சைனீஸ்லாம் போனால் ஏதாச்சும் போர்க்கு பீஃப் சாப்பிடுவோம். சைனீஸ் மட்டும் கடையில் ஆக்சுவலி பீஃபு போர்க்கெலாம் சாப்பிட்டேன் ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டு. காரணம் என்னன்னா, பட் ஐ எம் நாட் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் திஸ். அவங்களோட ஃபுட்டும் என்னால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்குது. அது அப்படியே நம்மளோட இதுவும் குறையிறது தெரியுது. சாப்பாடு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை நம்ம ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது. நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன ஜீரணமாகும்னு. இந்த டைஜஷன் பவரை நம்ம இது பண்ணிக்க வேண்டியது. இந்த மெஸ்ஸு தான் எனக்கு பிடிக்கும். மெஸ் இல்லாட்டியும் சைனீஸ்னால் ரொம்ப ஆத்தென்டிக் சைனீஸ். அந்த மாதிரி ரொம்ப இந்தியன் சைனீஸ் தான் சாப்பிடுவோம். அந்த இது சாப்பிட முடியாது, ரெகுலர் ஒரிஜினல் சைனீஸ் சாப்பிட முடியாது. பட் இப்போ மெட்ராஸில் எதுவுமே ஒன்றும் ஒரிஜினல் சைனீஸ் கிடையாது, எல்லாமே மோஸ்ட்லி இதாக இருக்கும். அதான் நம்மளோட ஸ்டைல் கொஞ்சம் இருக்கும், நம்ம இந்தியன் ஸ்டைல். அது ஒரிஜினலாக சாப்பிட முடியாது நம்மளால. ஒரு நாளைக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா தூக்கமே வராது. அது பழகி போச்சு. சும்மா ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பண்ணலைன்னு இல்லை, யாரும் இல்லை அது மாதிரி வாய்ப்பு இல்லைன்னா கொஞ்சம் இன்னைக்கு யாருக்கும் ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியலன்னு ஒரு ஏக்கமாக இருக்கும். அந்த ஜீன்னா அது அது அப்படியே வந்துச்சு. நீங்க வந்து பணத்தை கையிலே தொட மாட்டீங்க அப்படின்னு. இல்லை, அது அப்பா தான். நாங்கெல்லாம் அப்படி இருக்க முடியாதுல்ல. அப்பா வந்து பணமே இது கையில் வச்சுக்க மாட்டாங்க. நீங்க எங்களுக்கு வேற வழி இல்லை, கையில் வச்சுக்க மாட்டோம். பர்ஸில் இருக்கும், யாராச்சும் கையில் வச்சுருப்பாங்க. நீங்க அதை வந்துட்டு தொடவே மாட்டீங்க. இல்லை பையில் இருக்கும். அந்த எங்களுக்கு ஜிப்பா அதனால தான் வைக்கிற சௌரியமாக அந்த பக்கம் வச்சுட்டு வரத்துக்கு சௌரியமாக இருக்கும். அப்பா ஆனால் தொடவே மாட்டாங்களா? அப்பா எடுக்க மாட்டாங்க. அது என்னன்னு எனக்காவது கேட்டிருக்கீங்களா? இல்லை, அவங்களுக்கு அது என்னமோ அது அந்த பணம்னாலே கொஞ்சம் அலர்ஜி மாரி யோசனை பண்ணுவாங்க. நீங்கள் கேட்டதே இல்லையா? ஏன்ப்பா அதை தொட மாட்டேங்கிறீங்க? இல்லை, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதுட்டா அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பணம்னா கையில் வச்சுக்கிறதுக்கு பிடிக்காது. அதே எங்கள் அப்பாவோட தம்பி பார்த்தீங்கன்னா நிறையா கையில் பெல்ட் போட்டிருப்பாங்க. அப்போ எல்லாம் அந்த பச்சை பெல்ட்னு சொல்லுவாங்க. ஆமாம், பச்சை கலர் பெல்ட் இருக்கும். அந்த பெல்ட்டில் நிறையா வச்சுருப்பாங்க. அது சித்தப்பாவுக்கு பழக்கம். எங்கள் அப்பாவுக்கு கையில் கேஷ் இருக்காது. அப்பா வந்து கடைசியாக பணத்தை இப்போ தான் தொட்டார் அப்படின்னு தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இல்லை, அதான் யார்டாச்சும் இப்போ ஈவன் ஷாப்பிங் போனால் கூட ஏதாவது என்ன வேணுமோ அதை சொல்லிடுவாங்க, பின்னாடி இருக்க வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம முன்னாடியே பார்த்து இந்த பொண்ணு இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சில பேர் வந்தது சேஞ்ச் ஆகும், இங்கே வந்து சேஞ்ச் ஆகும், இதுமாரி எல்லா விதத்துலையும் இருக்குது. இப்போ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் வரும்போதே அவங்க சொல்லி தானே, பெரிய ஃபேமிலி அதனால் நம்ம இப்போ எங்கே நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி தானே அனுப்புகிறாங்க. இப்போ என்ன என் சன்னோட ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா அப்படி தான் அவங்க அட்வைஸ் பண்ணி அனுப்புறது. அவங்க வேறு மாதிரி எப்படி இருந்தாலும் நம்ம பெரிய ஃபேமிலியாக அவங்க வீட்டில் போய் இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வர்ற பொண்ணுங்களையும் நாங்கள் வந்து அது மறுமோளாக நினைக்காம மோளாக நினைக்கிறதுனால அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதுவும் பெருசாக அவங்கள்ட்டேருந்து ஒரு மரியாதையோ கும்பிடணும், நெஞ்சு நிற்கணும், கை கட்டணும், இது மாதிரிலாம் நாங்கள் எதிர்பார்க்காததுனால அந்த டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி இதாகாது. அவங்களுக்கு ஒன்றும் சேர்ந்து வாழ்றதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் ஆகாது. இல்லை, அப்படி இருக்கிறது எவ்வளோ முக்கியம். நீங்கள் ஃபேமிலி எவ்வளோ அப்படி இருக்க தொட்டு தானே ஃபேமிலி எல்லாரும் மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு. இப்போ நீங்கள் லோக்கல் மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில போயிடுவாங்க. கரெக்ட். ஒன்றா இருக்க மாட்டாங்கல்ல. இப்போ நான் ஒண்டி தான் இப்போ எல்லோரும் ஒன்றா இருக்கும். இல்லாட்டி யூஸ்வலாக கல்யாணம் பண்ணோன்னா வி ஹேவ் டு கோ செப்பரேட்லி. நான் பூட்டிக்கு போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொன்னீங்க நாங்கள் தனியாக தான் இருப்போம் அப்படின்னு நீங்கள் பேசும்போது சொன்னீங்க. பட் நீங்கள் அப்போ சேர்ந்து தான் இருக்கீங்க. இப்போ சேர்ந்து இருக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிறதுனால சேர்ந்து இருக்கோம். டவுனில் ஊரோட ஒத்துக்கோங்க மாரி போயிட்டு இருக்கு. மோஸ்ட்டாக நம்மளோட வீட்டில் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு கடைப்பிடிக்கிறது வந்து இந்த விருந்தோம்பல் தான். நீங்கள் வந்து அங்கே சொன்னீங்க நாங்கள் வந்து டெல்லியில் போனதுக்கப்புறம் நான் இன்வைட் பண்ணும்போதே நான்வெஜ் சாப்பிடுவீங்களான்னு கேட்டுட்டு தான் இன்வைட் பண்ணுறது.